தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பலவீனப்படுத்துகின்ற முயற்சியில் இருக்கிறது. சி.வி. சண்முகம் போன்றவர்கள், திரு எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பிரிவாக அதிமுகவில் செயல்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் விளைவுதானா இது? டெஃபினட்டா இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இல்லை. இதற்கு முன்னாடியே கட்சியோட அடுத்த தலைமை நான் தான் இங்கே சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் கண்டிக்கப்பட்டு கொஞ்சம் அடக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ எலெக்ஷன் இதை ஏதோ எடப்பாடியார் அவர்களால் மட்டும்தான் இந்த தோல்வி நிகழ்ந்த மாதிரியான ஒரு உருவாக்கத்தை இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசி பண்ணுறது எல்லாமே இதே நிலையை தாவேகா மீது பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிறதுக்கான முயற்சியும் நடந்தது. அப்படித்தான் திட்டமிடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே இந்த எடப்பாடி பழனிசாமி நிலையில் திரு விஜய் இருக்கும்போது என்ன நடக்கும் என்று நீங்கள் கணித்து சொல்லுகிறீர்கள்? சார், பாஜக எல்லாத்து மேலும் கை வைக்கும் சார். அது கை வைக்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே இந்தியாவில் அந்த வட மாநிலங்கள் இன்னுமே பாஜகவை ஸ்ட்ராங்காக நம்புறதுனால அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் 17லேருந்து 9 வருடங்கள் ஒரு மனிதன் உயிரை கொடுத்து போராடி இருக்கிறார். இன்னைக்கு 1,17,00,000 பேர் அதிமுகவை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்களித்த மக்களோட எண்ணம் எடப்பாடியார் என்கின்ற ஒரு நல்ல மனுஷன். நீங்கள் உடனே கேட்கலாம், அதிமுக ஏங்க பிஜேபியோட கூட்டணி எடுத்ததுன்னு. கூட்டணி நாங்கள் விருப்பப்பட்டு போகலைங்கிறதும் தெரியும். கையை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்துட்டு போன மாதிரியான ஒரு கூட்டணி தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எதுக்கு சார் கூட்டணி போடணும்? அப்போ இது எல்லாமே இங்கே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டது. ஒருவேளை இந்த பிஜேபி வரல அப்படிங்கிற இடத்துல அது பிஜேபி இல்லாத அதிமுக ப்ளஸ் தாவேகான் கூட போயிருந்ததுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு 87 54 44 92 99. இப்போ அதிமுகவில் என்ன நடக்கிறது? ஏன்னா சட்டமன்றத்திற்கு வந்த மரியாதைக்குரிய சி.வி. சண்முகம் அவர்கள், அவர் விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லாம் எடப்பாடி அவர்களை கண்டுகொள்ளாமல் தனியாக நின்றதாக அப்படியான காட்சிகளை பார்க்க முடிகிறது. அப்போ ஏற்கனவே அதிமுக உடையுமா? அங்கிருக்கிற 36 சட்டமன்ற உறுப்பினர்களை சி.வி. சண்முகம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போது 17 பேர் தான் சட்டமன்றத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பேசப்படுகிறது. உண்மையில் நாளா இது எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உண்மையில் பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தன் 70 வயதுகளில் உயிரை கொடுத்து ஒரு வருடமாக தமிழ்நாட்டை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுகவையும் இரட்டை இலையும் தழைக்க வைக்கணும்னு கிட்டத்தட்ட தன் உயிரை கொடுத்தார். அதில் யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த கருத்தை எதிர்ப்பவர்கள் யாருமே உருப்பட மாட்டாங்க. இது அப்படி தான் சொல்ல முடியும். அடனும் இதனால் என்ன விளைவுகள் உருவாகணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரோட உழைப்பை இங்கே யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பண்ணினா அது மன்னிக்கக்கூடிய குற்றமே இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017 அவர் பொறுப்பேற்ற பிறகு இந்த செகண்ட் வரைக்கும் இந்தியா முழுக்க அவரை போல் மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு தலைவர் என்று யாருமே இருக்க முடியாது. யாரும் இருக்க முடியாது. இரட்டை இலை உங்ககிட்டையா எங்கிட்டையா கட்சியை 2ஆ பழக்கிறோம் 4ஆ பழக்கிறோம், கோர்ட்டு கேஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் 17லேருந்து 9 வருடங்கள் ஒரு மனிதன் உயிரை கொடுத்து போராடி இருக்கிறார். இன்னைக்கு 1,17,00,000 பேர் அதிமுகவை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்களித்த மக்களோட எண்ணம் எடப்பாடியார் என்கின்ற ஒரு நல்ல மனுஷன். அவங்களோட பாஷையில் சொன்னோம், ரொம்ப நல்ல மனுஷங்க, விவசாயிகளோட சப்போர்ட்டர். அவர் வந்தால் நல்லா இருக்கும், அவரோட ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு தான் இந்த 1 கோடி பேரும். இப்போ 1,17,00,000 பேர். இது சிம்பிள் நம்பர் கிடையாது. மற்றவங்கெல்லாம் இன்றைக்கி மீடியா சொல்கிற மாதிரி அதிமுக அழிந்தெல்லாம் விடவில்லை. அது நீங்கள் அவ்வளோ ஒரு உழைப்பை கொடுத்த ஒரு மனிதரை இன்றைக்கி நீங்கள் எம்எல்ஏஸ் ஆகிட்டீங்க. அது யார் ஜெயிச்சு வந்திருந்தாலும் சரி, ஜெயித்த அத்தனை பேர்த்தோட வெற்றியிலும் எடப்பாடியார் என்கின்ற ஒற்றை மனிதனின் உழைப்பும் ரத்தமும் இருக்கிறது. அதை மறக்கவும் கூடாது. இப்படி மறந்தால் அதே போல ஒரு சுயநலம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு யாரும் பார்ட்டி நல்லா இருக்கணும், அந்த ரெட்டை இலை தமிழ்நாட்டோட வரலாற்றில் இருந்துகிட்டே இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட போராடவில்லை. அவரவர்களுடைய சுயநலத்துக்காக கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக அவரை தீவிர மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் ஒருவேளை அறிவியலில் செத்தவங்க பொழைச்சி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்ததுன்னு, ஒருவேளை அப்படி ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்ததுன்னா
அம்மாங்கிற அந்த பெரிய ஆளுமை எந்திரிச்சு வந்தா தாங்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. அது பார்ட்டியோட வளர்ச்சிக்கு நல்லது கிடையாது. இவங்களோட சுயநலத்துக்கு ஆடுகிறவர்கள் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டாங்க. இதுவே அவர்களுடைய இறுதி எலெக்ஷனாகவும் இருக்கும். எடப்பாடியார் தான் இன்னைக்கு எப்படி புரட்சித் தலைவர் அம்மா வந்து புரட்சித் தலைவரும் அம்மாவும் வந்து எப்படி கட்சியோட முகமாக அதிமுகனாலே இவங்க 2 பேரும் தான் இருந்தாங்களோ அதே மாதிரி மூன்றாவதாக இவர் தான் இருக்கிறார். மற்ற யாரோட முகத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போனால் அது விற்கவே விற்காது, செல்லுபடியாகவே ஆகாது, மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எடப்பாடியாரை வந்து நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளர்லேருந்து இறக்கணும்னோ இல்லை வேற அவரை வந்து சட்டசபையில் அவைத்தலைவராக இருக்க விடாமல் ஏதாவது நீங்கள் பண்ணினாலும் அது உங்களுடைய, அது யார் பண்ணினாலும் அது அவரவர்களுடைய கேவலமான புத்தியை தான் அதை காட்டும், அவங்களோட பணத்தாசையை தான் காட்டும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப வலியோட பதிவு பண்ணுறேன். ஒரு மனித விளிம்பியங்களின் அடிப்படையிலும் உணர்வு அடிப்படையிலும் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தொடர்ந்து இது ஏன் அதிமுக மீது நிகழ்த்தப்படுகிறது? இதன் பின்னணியில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பலவீனப்படுத்துகின்ற முயற்சியில் இருக்கிறது. சி.வி. சண்முகம் போன்றவர்கள், திரு எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பிரிவாக அதிமுகவில் செயல்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் விளைவுதானா இது? டெஃபினட்டா இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இல்லை. இதற்கு முன்னாடியே வந்து கட்சியோட அடுத்த தலைமை நான் தான் இங்கே சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் கண்டிக்கப்பட்டு கொஞ்சம் அடக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்போ எலெக்ஷன் இதை ஏதோ எடப்பாடியார் அவர்களால் மட்டும்தான் இந்த தோல்வி நிகழ்ந்த மாதிரியான ஒரு உருவாக்கத்தை இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசி வந்து பண்ணுறது எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸோட வேலை. அது அதிமுகவோட அழியிற இடத்துல ஆர்எஸ்எஸ் வளரும், இல்லை இந்த இந்துத்துவ சக்திகள் வளரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இதை வந்து அதிமுகவை அம்மாவோட மறைவுக்கு பிறகு அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் அவங்க வெற்றி பெறவில்லை. இதை செய்கின்ற இதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுகின்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாராவது இந்த வீடியோவை பார்க்க நேர்ந்தால் ஒரே ஒரு விஷயத்தை அவங்க ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். அதிமுகவை அழிக்க நினைத்தால் இந்த 1,17,00,000 பேரும் வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் உங்களுக்கு இந்துத்துவவாதிகளாக மாற மாட்டார்கள். சரிங்களா? அது வந்து ஒரு அதிமுக காரனுக்கும் இரட்டைலைக்கும் இருக்கிறது வந்து எமோஷ்னல் கனெக்ட். அது 70+ இன்னைக்கு இருக்கிறவங்கெல்லாம் எம்ஜிஆருங்கிறவங்களுக்காக போட்டது. 50+ இருக்கவங்கெல்லாம் ஜே என்கின்ற ஒற்றை ஆளுமை அம்மா அப்படிங்கிற அந்த 3 எழுத்துக்காக போட்டது. அதுக்கப்புறம் இருக்கிற யங் ஜென்ரேஷன் எல்லாமே எடப்பாடியாருக்காக போட்டது. விவசாயிகள் எடப்பாடியாருக்காக போட்டது. சரிங்களா? இந்த கொரோனா பீரியடில் பாஸ் பண்ணிட்டு போனானுங்களே, பரீட்சை எழுதாமல் பாஸ் பண்ணிட்டு போன பசங்க, அதில் அவனுக்கு 80% தாவேக்காக போட்டான். அதில் ஒரு 10%ஆவது அவன் அதிமுகவுக்கு போட்டிருக்கான். அப்போ இவர்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வரும் அப்படின்னா அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் நிகழவே நிகழாது. ஒருபோதும் இந்துத்துவ சக்திகளை யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அது அதிமுக வந்து நீங்கள் ஒன்றே கேட்கலாம், இப்போ அதிமுக ஏங்க பிஜேபியோட கூட்டணி வைத்ததுன்னு. கூட்டணி நாங்கள் விருப்பப்பட்டு போகலைங்கிறதும் தெரியும். எங்கள் கையை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்துட்டு போன மாதிரியான ஒரு கூட்டணி தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எதுக்கு சார் கூட்டணி போடணும்? அப்போ இது எல்லாமே இங்கே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டது. ஒருவேளை இந்த பிஜேபி வரல அப்படிங்கிற இடத்துல அது பிஜேபி இல்லாத அதிமுக ப்ளஸ் தாவேகான் கூட போயிருந்ததுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. இதை முன்கூட்டியே உணர்ந்து தான் அவங்க வந்து இந்த ஒரு வலுக்கட்டாயமான ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள். அப்போ இந்த கூட்டணி இன்னைக்கு வந்து ஜெயிக்கல, இன்னும் ஒரே ஒரு சீட்டு தான் அவங்க வந்தாங்க. ஸோ அந்த ஒரே சீட்டு வந்ததுல என்ன சொல்கிறாங்க தெரியுது அப்படின்னீங்கன்னா, மக்கள் அதிமுகவோட நீங்கள் சேர்ந்து வந்தாலும் சரி நாங்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஏன்னா நிறைய அதிமுகக்காரர்கள் பிஜேபி சின்னத்துக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு தாவேக்காவுக்கு போட்டவனும் இருக்கான். சரிங்களா? அப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணினாலும் வட மாவட்டம் மாதிரி ஒட்டுமொத்த தென் தமிழ்நாடு இது தென்னிந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி அங்கே வராது. அதனால் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி, இங்கே இருக்கின்ற பிஜேபிக்காரர்கள் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ்க்காகவே நாங்கள் பிறந்து வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சதி பண்ணுறோன்னு சொல்லி இந்த துக்ளக்கில் இருக்கிற கூட்டம் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு கூட ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான், அது இதாகத்தான் செய்யும். ஆனால் அவர்களுடைய சதிக்கு அதிமுக
வில் இருக்கின்ற சில சுயநலவாதிகள் இரையாகி விட்டார்கள். அவங்களுடைய வழக்குகளை அவங்க எதிர்கொள்ள முடியாமல் இரையாகி விட்டார்கள். நான் இவ்வளோ ரொம்ப ஓப்பனாக சொல்றதுனால என்ன ஆகும் தெரியல. பட் அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பேசணும்ல, நம்ம ஒரு கட்சிக்காரராக இல்லாமல் அது அந்த இடத்துல தான் நான் இதை சொல்றேன். அதனால இது தமிழ்நாட்டுக்கு சரி கிடையாது. எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அதிமுகன்றது இயங்கினா தான் கட்சி வாழும். இல்லைன்னா அடுத்த முறை இன்னைக்கு யாரு அவரையெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களே ஜெயிக்க மாட்டார்கள் என்பது மட்டும்தான் நிஜம். இதே நிலையை தாவேகா மீது பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிறதுக்கான முயற்சியும் நடந்தது, அப்படித்தான் திட்டமிடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. உண்மையாகவே இந்த எடப்பாடி பழனிசாமி நிலையில் திரு விஜய் இருக்கும்போது என்ன நடக்கும் என்று நீங்கள் கணித்து சொல்லுகிறீர்கள்? சார், பாஜக எல்லாத்து மேலும் கை வைக்கும் சார். அது கை வைக்காதுன்னா நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே இந்தியாவில் அந்த வட மாநிலங்கள் இன்னுமே பாஜகவை ஸ்ட்ராங்காக நம்புறதுனால அவங்க அடுத்த முறையும் ஆட்சி பாஜகவே இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி அடுத்த முறையும் அவங்க ஆட்சி தான் அப்படின்னா அவங்க தாவேகாவை அழிப்பதற்குன்னு இல்லை, அதை ஆட்டி பார்க்கணும், எதையாவது ஒன்று பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக வேலை நடக்கத்தான். வந்தே மாதரம் உட்பட அந்த சிக்கல்கள் அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது ஏற்கனவே அவங்க ஒரு ஜீவோ அப்படி போட்டுட்டாங்க, அதன்படிதான் அப்படி பண்ணியிருக்காங்க. அதன்படிதான் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில முதல்வர் இந்த கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே கூட அப்படிதான் பாடப்பட்டது, அந்த இதுல தான் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றது தெரியல. இனிமே அப்படி நடக்காது. ஆதவர்ஜினா உடனே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, இனி அப்படி நடக்காது அப்படின்னு. சார், ஆதவர்ஜினா ஏதோ ஏற்கனவே ஒரு 10 வருஷம் தொடர்ந்து அமைச்சரா இருந்த ஒரு மாதிரி சார், அவங்க சில இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க டேக்கிள் பண்றதுக்கும் அதுக்கு பிரஸ் கிட்ட பதில் சொல்றதுக்கும் ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றதுக்கும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். அதனால ரொம்ப இம்மெச்சூர்டா தான் கொஞ்ச நாளைக்கு பதில் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஆதவர்ஜினா பிரஸ்ஸுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவர், தெரிந்தவர் அப்படின்றதுனால அப்படி ஒரு பதில சொல்றாங்க. இதே வேற யாரோ தெரியாத ஒரு நபர்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அவர் எனக்கு பத்தி தெரியவே தெரியாதுங்கன்ட்டு போயிடுவார். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதுக்காக இப்ப உடனே தமிழுக்கு ஆபத்து விட்டதுன்னு திமுக செய்கின்ற பிரச்சாரமும் இங்க ஈடுபடாது. சரிங்களா? அதனால இது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். உடனே நம்ம எல்லாரும் உடன்பிறப்பு மாதிரி மாறி தமிழ் அழிந்து விடும், தமிழுக்கு போயிரும். நீ ஏன் இங்க என்ன பண்ண? RSSோட அஜெண்டாவுக்கு முருகனுக்கு மாநாடு நடத்திட்டு போன ஆளுதான் நீ. அப்ப நீ இதெல்லாம் பத்தி பேசுறவங்க உனக்கு அருகதையே கிடையாது. திமுக காரனுக்கு இதெல்லாம் நீங்க தமிழ் இன்னைக்கு பாடலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க தமிழ் பள்ளிகளில் எவ்வளவு தூரம் தமிழ் ஆசிரியர்கள் எத்தனை பேர் இன்னும் நியமிக்கப்படாம வேலைக்கு எடுக்காம இருக்கிறாங்க. தமிழை நீங்க தான் அடிச்சுக்க. அப்படிங்கும்போது சும்மா இதெல்லாம் ஒரு நாள் இங்க ஒரு ஆளுநர் பங்கேற்ற ஒரு கூட்டத்துல இது நடக்கல அப்படின்னு சொன்னோன்னு உடனே தமிழ்ல 5 போயிருன்னு சொன்னேன்னா, நீ அதை ஒரு நாள் சோசியல் மீடியால பேசலாம், பண்ணலாம், வரலாம், அவ்வளவுதான். உண்மையிலுமே இந்த 5 ஆண்டுகள்ல அவரு தமிழ் வளர்ச்சிக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கணும். தமிழ் வளர்ச்சிக்குன்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அதை வச்சு என்ன பண்ண போறாரு, எவ்வளவு நிதி கொடுக்க போறாரு, அது எவ்வளவு வேலைகளை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கிறதெல்லாம் தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா பாலிடிக்ஸா இனிமேல் பார்த்துதான் ஆகணும். உங்களுக்கு விஜய் அது பிடிக்கலன்னா என்ன பண்ணுங்க? ரொம்ப ஹார்ஷா சொல்றதுன்னா பாலிடால் வாங்கி குடிச்சிட்டு படுத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? விஜய் எனக்கு பிடிக்கல, விஜய் எனக்கு பிடிக்கல, விஜய் பிடிக்கலன்னா அப்படிதான் பண்ணி ஆகணும். அப்ப நீங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணும், அந்த தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாலிடிக்ஸ கன்ஸ்ட்ரக்டிவா அவன் எப்படி ஒரு புதுசா வந்த கட்சி எப்படி ஆட்சி செய்வாங்க, அதுக்கு உங்களால ஒவ்வொருத்தரால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ண முடியுமானா பண்ணணும். ஏன்னா அந்த ஆட்சிங்கிறது திமுகவோட எதிரி கிடையாது, அதிமுகவோட எதிரி கிடையாது, எதிர்கட்சி தான். நீ எதிரியாக நினைச்சிட்டு அதுக்காகவே 24 மணி நேரம் இங்க பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் தான் வீணாகுமே. எதிரியாக பார்ப்பவர்களுடைய மென்டல் ஹெல்த் வீணாகும், தமிழ்நாடு நாசமா போகுமே ஒழிய இதனால ஒரு பாசிட்டிவ் பயனும் இல்லைங்கிற மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். இதே தான் நான் நீங்க விஜயை எதிரில் இருக்கிற ஆளா பார்க்காம எதிரியா பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னுமே திரும்ப திரும்ப வீடியோவில் உட்காந்து நீங்க சிலர் பேசுகின்ற அந்த அருவருப்பான பேச்சுகள். கண்டிப்பா. இப்போ முதலமைச்சர் ஒரு நடிகர், எதிர்கட்சி தலைவரும் ஒரு நடிகர், இப்படியான ஒரு சட்டப்பேரவை அமைந்திருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த அமைச்சரவை இப்ப குறித்த உங்களுடைய பார்வை என்ன? அமைச்சரவை இப்ப அந்த ஒரு பொண்ணு சிவகாசியில இருந்து வந்தாங்க இல்லையா, கீர்த்தனா, அந்த அம்மாவை எல்லாரும் RSSன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிர்மல்குமார் ஒரு RSSன்றாங்க, RSS. அண்ட் அருண் இல்ல, மயிலாப்பூர்ல ஜெயிச்சு வந்தார்ல வெங்கட்ராமன், அவர் ஒரு RSS அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அவங்க RSS பின்னணியத்துல இருந்து வந்திருக்கலாம். பட்
அவங்க ஒரு ஆர்எஸ்எஸ்காரர்களாக தாவேகாவில் செயல்பட முடியுமா அப்படிங்கிறத ஒரு மைனாரிட்டியான ஒரு சமூகத்திலேருந்து வந்திருக்க விஜய் ஒரு தலைவராக, கட்சியோட தலைவராக அவர் தான் அதை கண்காணிக்கணும். உண்மையிலுமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை அவங்க உள்ள புகுத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு அம்மா வந்து ஒரு டாக்டர், கவுண்டம்பாளையத்துலேருந்து வந்த டாக்டர், அந்த அம்மா அவங்க வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வந்திருக்குது. இது எல்லாமே வந்து இனிமேல் சோசியல் மீடியா காலம், அரசியல்ங்கிறது சோசியல் மீடியா காலம் ஆயிடுச்சு. இது எல்லாமே விமர்சனங்கள் இமீடியட்டா வந்துகிட்டே இருக்கும். உடனடியா வருகின்ற அந்த விமர்சனங்கள்ல உண்மையும் அக்கறையும் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறதையும் தாவேகா கன்சிடர் பண்ணும். ஏன்னா தாவேகாவும் வருகிறது அப்படிங்கிற இடத்துல அதை பார்க்கணும். உண்மையிலேயே இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் காரங்க நம்ம ஒட்டுமொத்தமா தாவேகாவை ஆர்எஸ்எஸ் ஆக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற விமர்சனம் அது வைத்தறிச்சல் இருந்து வருகின்ற விமர்சனம், திமுகவோட வைத்தறிச்சல் இருந்து வருகின்ற விமர்சனம். ஆனா அது இல்லாம கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க ஒரு கிரிட்டிசிசம் கொடுக்குறீங்க அப்படின்னீங்கன்னா இது நடக்காம இருக்கிறதுக்கு எப்படி? எஸ், நீங்க நிர்மல்குமார் அவர் இதுல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர், தென் அவர் அதிமுக வந்தாரு, அதிமுகல அவருக்கு சரியான ரெஸ்பெக்ட் கிடைக்கலன்னு அவர் ஃபீல் பண்ணினதுனால இங்க டக்குன்னு வந்துட்டாரு. அவர் வந்து விஜயை வளர்க்கணும் இல்ல தாவேகா கட்சியை வளர்க்கணுங்கிறக்காக எல்லாருமே அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படித்தான் இருக்காங்க. சோ அப்படிங்கும்போது உண்மையிலுமே விஜய் அவர்கள் வந்து தான் கட்சியை வழி நடத்தணும் இல்ல கட்சியை தாங்கிய பிடிக்கணும்னு வந்தவங்க யாரு, சுயநலத்துக்காக லாஸ்ட் மினிட்ல வந்தவங்க யாரு, அப்ப இவங்க யாரை வச்சிருந்தா நம்ம கட்சியை வந்து இழுத்துட்டு போக முடியும் லாங் ரன்? சும்மா இந்த ஒரு 5 வருஷம் மட்டும் இல்ல, லாங் ரன் நீங்க இழுத்துட்டு போகணும்னா உங்களுக்காக விஜய்ங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டம்காக வந்தவங்க யாரு, இதெல்லாமே அவர் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் அது ஆட்டோமேட்டிக்கா ஓரம் போயிடும். இல்ல நீங்க வந்து அங்க பவர்ஃபுல்லா யார் வரப்போறா? இப்போ ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நண்பர் ராஜ்மோகன் வந்து அவர் வந்து அந்த முதல் கூட்டம் விக்கிரவாண்டியில அவர் தான் தொகுத்து வழங்கினார். அப்ப அவங்க அப்பா வந்து ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருந்தார். அமைச்சரோட அப்பா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருந்தார். அப்போ தாங்க அப்பா விட கட்சி நலன் முக்கியம்னு போய் அவங்க உட்காந்துருந்தார். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆட்களை வந்து கட்சிக்கு வச்சிருக்கிறது நல்லதா? அங்கிருந்து அப்பப்போ ஒரு எமோஷனலா இங்க ஓடி வந்தவங்கன்னா அவங்கள பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்காக நான் இன்னைக்கு தாவேக்காக போனேன்னா எனக்கு உடனே ஒரு எம்எல்ஏ சீட் கிடைக்கும், ஏதோ ஒரு பொறுப்பு கிடைக்கும்னு போறவங்க யார் ரொம்ப கட்சிக்கு முக்கியம் அப்படிங்கிறத அதை ஒரு கட்சியோட அதெல்லாம் கட்சியின் சிக்கல்கள், அதெல்லாம் அவர் எதிர்கொள்வார்னு தான் நினைக்கிறோம்.